அழைக்கிறான் மாதவன். இயற்கையே ஒரு தனி அழகுதான் இல்லையா? ஸோ இப்போ நான் நிற்கக்கூடிய இந்த இடமானது வந்து பார்த்தீங்கன்னா, அம்பாசமுத்திரத்துல வந்து நின்னுட்டு இருக்கோம். பாபநாசம். ஸோ இப்ப இந்த இடத்துல இருந்து எந்த ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லி விருப்பப்பட்றேன்னா, இங்க பாருங்களேன் எல்லாமே வந்து அவ்ளோ அழகா இருக்கு. அவ்ளோ இயற்கையா இருக்கு. இந்த மாரி இயற்கையா நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு இல்லையா? யார் பார்த்தாலும் "அப்பா! செம்மையா இருக்குங்க" அப்படின்னு சொல்லி சொல்றோம். கிட்டத்தட்ட அப்ராட்ல போய் செட்டில் ஆனவங்களா இருக்கட்டும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளோட சொந்த ஊர விட்டு வேற ஒரு சில ஊர்கள்ல போய் வாழக்கூடியவங்களா இருக்கட்டும். என்னதான் சிட்டி வாழ்க்கைக்கும், இந்த கிராமத்து வாழ்க்கைக்கும் நம்ம வந்து இந்த சிட்டில இருந்தா ரொம்ப பெரிய ஆளு அப்படின்ற மாரிலாம் திங்க் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த கிராமத்தோட வாழ்க்கைன்றது டோட்டலா டிஃபரெண்ட். அப்போ அப்ராட்ல போய் செட்டில் ஆனவங்கலாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், என்னோட சொந்த ஊருக்கே நான் போயிடுறேங்க அப்படின்னு சொல்லி சொல்றவங்கள நம்ம நெறைய பேர நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, என்னதான் வந்து அப்ராட்ல நெறைய விஷயங்கள் இருந்தாலும், என்னதான் வந்து நல்லா டெவலப்டு கண்ட்ரியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இயற்கை சார்ந்து இருக்கும்போது, நம்மளோட உடலும் சரி, நம்மளோட மனதும் சரி, வேற மாதிரி செயல்படும். இப்போ ஏதோ வந்து பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கு. நெறைய விஷயங்கள் அங்க வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்டின்னாலும், எல்லாமே ரொம்ப கன்ஜஸ்டடா ஒரே இடத்துல இப்போ ஒரு ஃபிளாட் சிஸ்டம் அப்டின்னாலுமே, அந்த ஃபிளாட்ஸ்ல வந்து நெறைய குடும்பம் வாழ்றதுனால, காத்து எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியாது. ரொம்ப மாசுபட்ட காத்தா இருக்கும். இந்த மாரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. அதே மாதிரி இங்க வாழக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைலுமே வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலி டிஃபரெண்ட் இல்லையா? ஸோ இரவு நேரங்கள்லலாம் போய் பெருசா உழைக்கணும்ன்றது இருக்காது. சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்ப என்னன்னா, இந்த வொர்க் லைஃப்பும் சரி, அதே மாரி வந்து இந்த பெர்சனல் லைஃப்பும் சரி, பெரிய லெவல்ல கரெக்ட்டா பேலன்ஸ் ஆகும். ஆனா, இப்ப நம்மளோட இருக்கக்கூடிய சிட்டியா இருக்கட்டும், இல்ல அப்ராடா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நைட்லயும் வேலை செய்றோம், காலையும் வேலை செய்றோம். எதுக்காக இந்த வாழ்க்கைய வாழ்றோம்னு கூடிய ஒரு கேள்வி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம், என் வாழ்க்கைய வந்து நான் திரும்பவும் என்னோட ஊர்லயே போய் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் திரும்பவும். திரும்பவும் நான் அங்கேயே போய் தொடர்றேன் அப்படின்னு சொல்லிலாம் திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறாங்க. காரணம் என்னன்னா, இயற்கையுடன் ஒன்றிணைந்து வாழ்வது தான் ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும்ன்றது என்னோட கருத்து. ஏன்னா, என்னதான் நானும் இப்ப சென்னையில இருந்தாலும், இத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்க எவ்வளோ இயற்கை அழகு அப்படின்றது. ஒரு நீரோடை ஓடுது, பக்கத்துல மரங்கள், அதே மாதிரி அங்க மாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மாடு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவரோட வாழ்க்கையெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒண்ணும் பெரிய போராட்டம்லாம் இருக்காது. இன்னைக்கு தேவையான ஒரு விஷயம் என்னவோ, அதுக்கு தகுந்தாற் போல உழைச்சுப்பாங்க. சேமிச்சு வைப்பாங்க. சேமிப்புன்றது மனிதனுக்கு அவசியம். அதெல்லாம் இல்லன்னு சொல்லி சொல்லல. ஆனா, பெரிய போராட்டமான ஒரு வாழ்க்கை இருக்காது. ஐயோ! அவன் வந்து அவ்வளோ சம்பாரிச்சுட்டான். இவன் இவ்வளோ சம்பாரிச்சுட்டான். என்கிட்ட மட்டும் அது இல்ல. என்கிட்ட மட்டும் இது இல்ல. அப்படின்லாம் இருக்காது. ஏன்னா, ஒரு இப்போ ஒண்ணும் இல்லங்க. நீங்க வந்து ஒரு உலக பணக்காரங்க லிஸ்ட் ஒரு ஒரு குடும்பமே, மொத்த குடும்பமே உலகத்தோட பெரிய பெரிய பணக்காரவங்கலாம் ஒரு தெருவுல இருக்காங்க. இப்ப நீங்க அந்த தெருவுல இருக்கிறீங்க. இல்ல அந்த ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட மனமும் எப்படி திங்க் பண்ணும் அப்படின்னா, அவங்கள மாரி உயரணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணும். உயர்வது தவறில்ல. ஆனா, நம்மளுக்கு போராட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்களோட லைஃப சந்தோஷமா, நிறைவா வாழ்ந்துட்டு போவாங்க. ஸோ வாழ்க்கை அப்படின்றது வந்து ஓடி, ஓடி, ஓடி பணம் சேர்ப்பதுனாலயோ, இல்ல வந்து நான் அத சாதிக்கணும், இத சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடுறதுனாலயோ ஒரு விஷயமும் கிடையாது. அதெல்லாம் ஒரு சாதனையே கிடையாது. இருக்கக்கூடிய வாழ்க்கைய நிம்மதியா, சுகமா, சந்தோஷமா யார் ஒருவர் வந்து அனுபவிச்சு போறாங்களோ, அதுதான் இருக்கிறதுலயே ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படும். ஏன்னா என்னதான் வந்து பணம், பேரு, புகழ், காசு எது இருந்தாலும், அந்த நிம்மதின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அல்டிமேட். ஸோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது வந்து அ ஒ வேகமாக ஓடக்கூடியதுல வராது. நிதானிச்சு, நிதானமா ஓடக்கூடியதுல தான் வந்து வரும். நிதானமா இருக்கக்கூடியதுல தான் அது எல்லா விஷயமும் கிரியேட் ஆகும். அது இங்க என்னால பார்க்க முடியுது. ஒரு ஒரு மக்களிடமும் வந்து அத பார்க்க முடியுது. ஒரு ஒரு நபரிடமும் அத வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால இந்த இடத்துல இருந்து அந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட பதிவு பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கிறேன். நன்றிகள். வணக்கம். குருவேஸ்வரனா? மேம், நேத்து தான் எனக்கு ரசமணி கிடைச்சது. ஸோ ரசமணி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு நெறைய தடைகள் வந்துச்சு. எந்த மாதிரினா, என்னால கரெக்ட்டான டைம்க்கு குடுத்து, அத என்னால பே பண்ணி வாங்க முடியல. கொஞ்சம் தள்ளி தான் பே பண்ணேன். அப்புறம் நேத்தும் சிவன் கோயிலுக்கு போகும்போது, அந்த இடத்துல சிவனோட சிலைய வந்து எடுத்து மறுசீரமைப்புக்காக வேற இடத்துல வச்சிருந்தாங்க. அப்பவும் ஒரு மாதிரி தடை மாரி தான் தோணுச்சு. அப்புறம் கிடைக்கும்போது நான் ஊர்ல இல்ல ரிசீவ் பண்றக்கு. ஃபைனலா நேத்து ஈவ்னிங் நான் அத எடுத்து சாமி கிட்ட வச்சுட்டு, அப்புறம் திருப்பியும் கோயிலுக்கு போயிட்டு, குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு,
அத சாமி பாதத்துல வச்சுட்டு 108 டைம்ஸ் ஓம் நம சிவாய சொல்லிட்டு கோயில்லயே வியர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஈவினிங் கொஞ்ச நேரம் வியர் பண்ணிட்டு நான் கழட்டி வச்சுட்டேன். திருப்பி தூங்கிட்டு அப்புறம் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு திருப்பியும் போட்டுட்டு நான் ஆஃபீஸ் வந்துட்டேன். ஸோ எனக்கு ஸ்டாக்ஸ் எடுக்கிற பழக்கம் இருக்கு. மோஸ்ட்டா எனக்கு ஒண்ணு நெகட்டிவ்ல போகும். இல்லன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஆஃப்டர் இது கொஞ்ச நேரம் வியர் பண்ணக்கப்புறம், நான் எடுத்து வச்ச ஸ்டாக் அது வந்து அதோட கேப்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6K தான். ஆனா, அ அது எனக்கு இன்னைக்கு குடுத்திருக்க ப்ராஃபிட் வந்து 2,00,000. அது என்னால அந்த நம்பர்ஸ நம்பவே முடியல. அத நான் பார்த்துட்டே இருக்கேன். அ இவ்ளோ சீக்கிரம் ரசமணி வந்து எனக்கு ஒரு மிராக்கிள் குடுக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கவே இல்ல. ஆனா எனக்கு நடக்குமான்றதுல எனக்கு ஒரு டவுட் தான் இருந்துச்சு. ஸோ அத நான் வியர் பண்றது வந்து முழுக்க முழுக்க ஒரு குரு பக்தியில மட்டும் தான் வியர் பண்ணேன். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே எனக்கு இருக்கல. இந்த மாதிரி இது நமக்கு கிடைக்கணும், அது நமக்கு கிடைக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு சுத்தமா இல்ல. குரு சொன்னாருன்னா கேட்கணும். அது அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் தான். ஆனா அது இவ்ளோ பெரிய ஒரு விஷயம் உடனே நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அ ரொம்ப ரொம்ப நன்றி. கடவுளுக்கு நன்றி, குருவுக்கு நன்றி. குருவே சரணம்.